வணக்கம். லோன் ஆப் மூலம் குறைந்த அளவு கடன் கொடுத்து அதனை கட்டிய பிறகும் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டி நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்டவர்களிடம் 300 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த முகமது ஷபி என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஆண்ட்ரூஸ் என்பவர் 2023இல் செல்போன் ஆப் மூலம் 10,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். அதற்கு வட்டி மேல் வட்டி சேர்த்து ஏறத்தாழ 3 லட்சத்தை திரும்ப செலுத்திய போதிலும் அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது செல்போன் உள்ள எண்களுக்கு அனுப்பி தொடர்ந்து மிரட்டி பணத்தை பறித்துள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியதில் நாடு முழுவதும் 14 பேர் இந்த தொடர் மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. இது குறித்து விசாரணை நடத்த காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் இந்த மோசடியில் தொடர்புடைய முகமது ஷபி என்பவரை கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்தனர். அவரது 3 வங்கி கணக்குகள் மூலம் ரூபாய் 10.61 கோடி பணம் பரிமாற்றம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடமிருந்து 3 செல்போன்கள், 1 கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முகமது ஷபியுடன் தொடர்புடைய 13 பேரின் வங்கி கணக்குகள் மூலம் 300 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளதும், இந்த பணம் கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றப்பட்டு வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கண்டறியப்பட்டுள்ள சித்தன் முகேஷா என்பவரிடமிருந்து ஏற்கனவே அமலாக்கத்துறை 331 கோடி ரூபாய் பணத்தை முடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே போல தமிழகத்தை சேர்ந்த முஜீப் என்பவர் ஏற்கனவே போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கி லோன் ஆப் மோசடியில் தொடர்புடைய 14 பேரில் இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 8 levels layers. From 8th layer it has been converted to cryptocurrency. From cryptocurrency it has gone crossed our borders. இந்த அக்கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். லேயர் 1 and லேயர் 2 ஃபாஸ்ட். சரி, இப்படி மாறிச்சுன்னா அது வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? அந்த கரன்சி ஃபாரின் போகுதுன்னா அது இல்லை இல்லீகலாக யூஸ் பண்ணுவாங்க, இல்லீகலாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் எதாவது ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க? அதாவது these people and all where they have gone, what they are doing, all those monitoring is being done by I4C. அந்த ஐபி வந்து கம்போடியா. சோ அதனால தமிழ் பையா இஸ் கோயிங் டு கம்போடியா. என்ன ஐயா என்ன சொன்னானா, தமிழ்ல பேசுறாங்க. இங்க கம்போடியா, தமிழ்நாட்டுல இருந்து கம்போடியாவுக்கு ஆளை கூட்டு போயிட்டு அங்க இருந்து வச்சு அங்க தமிழே வச்சு பேச வச்சு மிரட்டுறாங்க. சோ அந்த வாட்ஸ்அப்ல நம்ம இந்த பாண்டிச்சேரி பாதிக்கப்பட்டவர் மிரட்டுறது தமிழ்ல தான் பேசுறாங்க. கம்போடியால வந்துருக்கு. அந்த ஐபி வந்து கம்போடியால கிடைக்குது. கடைசியா நம்ம விசாரணை பண்ணும்போது சைபர் கிரைம்ல இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் இதே கம்ப்ளைண்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட் லோன் ஆப்ல அந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இந்த கபீர் தானா இல்ல many groups? No, other groups also. There are many hundreds of loan app companies are there. புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதி செயலர் ஆசிஷ் மாத்தோவராவ் மோரே தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் உள் விளையாட்டு மைதானத்தில் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் குடியரசு தின விழா நாளை மறுதினம் கோலாகலத்துடன் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த நிலையில் காரைக்கால் விளையாட்டு உள்ளரங்க மைதானத்தில் நடைபெற உள்ளது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். இதனையொட்டி இன்று காரைக்கால் விளையாட்டு உள்ளரங்க மைதானத்தில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளின் ஒத்திகை நடைபெற்றது. பாகூர் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி பாகூர் பகுதியில் மதுக்கடைகளை மூடக்கோரி பாகூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாகூர் கொம்யூன் எல்லையோரம் குவிந்துள்ள மதுக்கடைகளால் சட்டம் ஒழுங்கு சீரழிகிறது என்றும், சமூக குற்றங்களை ஏற்படுத்தும் அனைத்து மதுக்கடைகளையும் உடனடியாக மூட வேண்டும் என்றும், பொது இடத்தில் மது அருந்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், புதிய மதுபான தொழிற்சாலைகள், புதிய மதுபான கடைகள் உருவாக்கப்படும் என அரசின் மக்கள் விரோத முடிவை உடனே கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொம்யூன் செயலாளர் சரவணன் தலைமை தாங்கினார். மாநில குழு உறுப்பினர் கலியன் முன்னிலை வகித்தார். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், பெருமாள் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் கமிட்டி உறுப்பினர்கள் பக்தவச்சலம், சேகர், வடிவேல், ஹரிதாஸ், கவுன்சிகன் மற்றும் கிளை செயலாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினர் மற்றும் பாட்கோ கழகம் மூலம் காரைக்காலில் 1,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணன்குமார் மற்றும் திருமுருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பாட்கோ கழகம் மூலம் 1,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர், பறவைப்பேட் பகுதியில் புதியதாக வடிகால் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் புதுச்சேரி மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் ஆகியோர் பூமி பூஜையில் கலந்து கொண்டு சாலை பணிக்கான அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். பின்னர் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் செய்தியாளர்களை சந்தித்த போது, காரைக்கால் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் 20 பணிகளுக்காக 6,50,00,000 ரூபாய் செலவிடப்பட்டு அப்பணிகள் நிறைவடைந்துள்ளன. இன்னும் புதியதாக 7 பணிகள் காரைக்கால் மாவட்டத்தில் தொடங்கப்பட இருக்கின்றன என்றும், மேலும் 30 கோடி ரூபாய் அளவில் காரைக்கால் மாவட்டத்தில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு 80% ஆதி திராவிடர் மக்களுக்கும் மீதமுள்ள 20% ஏழை மக்களுக்கும் வழங்கப்பட உள்ளது என்று புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தெரிவித்தார். புதுச்சேரியில் 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமி பெற்றோர் கண்டித்ததால் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் இந்த சம்பவம் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிறுமியை தேடி வந்தனர். இதனிடையே சில தினங்களுக்கு பிறகு சிறுமி வீட்டுக்கு திரும்பினார். அப்போது அவரது பெற்றோர்கள் சிறுமியிடம் எங்கே சென்றாய் என்று கேட்டுள்ளனர். அப்போது சென்னையில் உள்ள தனியார் ஓட்டுநராக வேலை செய்து வரும் ஏழுமலை என்பவருடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமாகி பேசி வந்ததாகவும், வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் ஏழுமலையை பார்க்க சென்னைக்கு சென்றதாக கூறிய சிறுமி, ஏழுமலை தன்னை அழைத்து கொண்டு அவரது வீட்டில் பாலியல் பலாத்காரம் செய்து மீண்டும் புதுவைக்கு பேருந்தில் அனுப்பி வைத்ததாக கூறினார். இத்தகவலை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் உடனே இந்த சம்பவம் குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் ஏழுமலை மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து நேற்று கைது செய்தனர். மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் இலவச கல்வி திட்டம் மற்றும் ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு 2024-25 ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை 40,71,00,000 ரூபாயை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த 7,195 மாணவ மாணவியர்களுக்கு 2024-25 ஆண்டிற்கான உதவித்தொகை மற்றும் ஸ்காலர்ஷிப் 40,71,98,756 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த தொகை அந்தந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சியின் போது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்துவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை வலியுறுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அப்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உடனிருந்தார். புதுச்சேரியில் 77வது குடியரசு தின விழாவை ஒட்டி கடற்கரை சாலையில் இறுதி ஒத்திகை நடைபெற்றது. காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர், முன்னாள் ராணுவத்தினர், கடற்படை உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் அணிவகுப்பு மேற்கொண்டனர்.
நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இதில் அலங்கார வண்டிகள் ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. தொடர்ந்து வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இந்த விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், கடற்படை, கப்பல் படை, சாரணியர், தேசிய மாணவர் படை, பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது. தொடர்ந்து மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தனியார் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநில எல்லைகளில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி 10 பகுதியில் ஏற்பட்ட வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் அடுத்த கூடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் ராமதாஸ். பொதுப்பணித்துறை பாசனக்கோட்டம் 10 கண்ணு அலுவலகத்தில் ஒர்க் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வருகிறார். இம்மாதத்துடன் பணி நிறைவு பெறுவதால் உடன் பணியாற்றும் ஊழியர்களுக்கு நேற்று முன்தினம் 10 கண்ணு அலுவலகத்தில் விருந்து உபசரிப்பு நடத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு ராமதாஸ் மூத்த மருமகன் மயிலத்தை சேர்ந்த ஜெயகிருஷ்ண ராசு குடும்பத்துடன் மாமனாரை வாழ்த்த வந்திருந்தார். பின்னர் மாமனார் வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு பைக்கில் சென்றுள்ளார். அப்போது போக்கு வாய்க்கால் வழியாக சென்று கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் மற்றொரு பைக்கில் அதிவேகமாக வந்த வில்லியனூரை சேர்ந்த சுபாஷ் என்பவர் நேராக ஜெய் கிருஷ்ணராசுவின் பைக் மீது மோதியுள்ளார். இதில் ஜெய் கிருஷ்ணராசு பலத்த காயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்த புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் போலீசார் சுபாஷ் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கணிசமான குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகள் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் சொத்து கணக்கை சமர்ப்பிக்காவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு அரசு சார்பு செயலர் கண்ணன் பிறப்பித்துள்ள உத்தரவில் குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகள் 2024ஆம் ஆண்டிற்கான அசையா சொத்து கணக்குகளை ஆன்லைனில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆன்லைனில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து கணக்கு விவரங்களை மதிப்பாய்வு செய்ததில் கணிசமான குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகள் இன்னும் தங்களது அசையா சொத்து கணக்குகளை போர்ட்டலில் பதிவேற்றம் செய்யவில்லை என்பது தெரிகிறது. கடந்த ஆண்டு முதல் பிறந்த தேதியை பயன்படுத்தி போர்ட்டலில் கடவுச்சொல்லை மீட்டெடுப்பதற்கான வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் சில அதிகாரிகள் தங்கள் பிறந்த தேதியை தவறாக பதிவு செய்வதால் அவர்களது கடவுச்சொல்லை மீட்டெடுக்க முடியவில்லை. அவர்கள் தங்களது பிறந்த தேதியை பே சாப்டிலும் பின்னர் அசையா சொத்து கணக்கு போர்ட்டலிலும் புதுப்பிக்க வேண்டும். எனவே அனைத்து துறை தலைவர்களும் தங்களது துறைகளில் பணிபுரியும் அதிகாரிகள் கடைசி தேதிக்கு முன்பாக தவறாமல் அசையா சொத்து கணக்கை சமர்ப்பிக்க தகுந்த ஆலோசனை மற்றும் உதவியை செய்ய வேண்டும். வருகின்ற 31ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் சொத்து கணக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் சொத்து கணக்கை சமர்ப்பிக்க தவறினால் அனைத்து நோக்கங்களுக்காகவும் விஜிலன்ஸ் அனுமதி மறுக்கப்படும். அதாவது பதவி உயர்வு, MACP மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு, கத்தியுடன் பதுங்கியிருந்த ரவுடி உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி குபேர் நகரில் உள்ள லோகமுத்து மாரியம்மன் கோவில் பின்புறம் ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் பதுங்கியிருப்பதாக நேற்று முன்தினம் இரவு ஒதியஞ்சாலை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் பிரபு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அப்பகுதியில் சோதனை செய்தனர். அப்போது போலீசாரை கண்ட 3 பேர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் அவர்களிடம் சோதனை நடத்திய போது கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டு மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஸ்டேஷன் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த ரவுடியான மணிகண்டன் என்கிற ஸ்டிக்கர் மணி, ரெட்டியார்பாளையம் முத்துப்பிள்ளைப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராஜா, அரும்பார்த்தபுரம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த ஜேம்ஸ் என்பது தெரிய வந்தது. இவர்கள் கடந்த 19ஆம் தேதி கோவிந்த சாலை கண்டக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த லோகு பிரகாஷ் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து ஸ்டிக்கர் மணியை தீர்த்து கட்ட நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்திற்கு பழி தீர்க்கும் வகையில் பதுங்கி இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு சுவற்றில் ஓவியம் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
காரைக்கால் மாவட்டத்தில் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மருத்துவமனை சுவற்றில் ஓவியம் வரையும் போட்டி மருத்துவமனை சுவற்றில் நடைபெற்றது. துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மாணவர்கள் ஓவியத்தை பார்வையிட்டார். இதில் மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சோம்பட்டு கிராமத்தில் பவழங்குடி சித்தரின் 218வது ஆண்டு குருபூஜை விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் உள்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் பவழங்குடி சித்தர் ஜீவசமாதி உள்ளது. இங்கு சித்தரின் 218வது ஆண்டு குருபூஜை விழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று காலை 8 மணி முதல் காலை யாக வேள்வியுடன் கூடிய சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார கிராமப்புறங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாஜக பிரமுகர் சிவா உள்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த பெண்ணின் கணவரிடம் 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த ஆண்டு வீட்டு கழிவறையில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அங்கு சென்று அவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். இந்நிலையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த காமாட்சியின் கணவர் தேவராஜிடம் தனது நிவாரண நிதியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி 20 லட்சத்திற்கான காசோலையை சட்டசபையில் வழங்கினார். அப்போது அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் உடனிருந்தார். கொம்பாக்கத்தில் 11 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் மாதா கோவில் வீதியில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் 11,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தார். இதன் மூலம் கொம்பாக்கம் மாதா கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறுவார்கள். இதில் தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற் பொறியாளர் உமாவதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கான பொதுவான 4ஆம் பருவ தேர்வு பிப்ரவரி 4ஆம் தேதி துவங்குகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பொதுவான 4ஆம் பருவ தேர்வு கீழ்கண்ட கால அட்டவணைப்படி நடைபெறும். இந்த தேர்வு நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை பள்ளி தலைவர்கள் செய்ய வேண்டும். வினாத்தாள் விநியோகிக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். மீதியுள்ள வகுப்புகளுக்கு 4ஆம் பருவ தேர்வு பிறகு நடத்தப்பட வேண்டும். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை 1 மற்றும் 2ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி மொழி பாடம், 7ஆம் தேதி ஆங்கிலம், 8ஆம் தேதி கணித பாடத்திற்கும் தேர்வு நடைபெறும். 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி மொழி பாடம், பிப்ரவரி 6ஆம் தேதி ஆங்கிலம், 7ஆம் தேதி கணிதம், 8ஆம் தேதி சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திற்கும் தேர்வு நடைபெறும். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பிப்ரவரி 4ஆம் தேதி மொழி பாடம், 5ஆம் தேதி ஆங்கிலம், 6ஆம் தேதி கணிதம், 7ஆம் தேதி அறிவியல், 8ஆம் தேதி சமூக அறிவியல் பாடத்திற்கும் தேர்வு நடைபெறும். இந்த தேர்வு காலை 9:30 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 11 மணி வரை ஆங்கில பாடத்திற்கும், அன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை தமிழ், உளவியல் ஆகிய பாடங்களுக்கும், பிப்ரவரி 5ஆம் தேதி காலை இயற்பியல், பொருளாதாரம், அச்சுக்கலை, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய பாடங்களுக்கும், அன்று மதியம் அலுவலக நடைமுறைகள் மற்றும் பயிற்சி, NCC, வரலாறு, உடற்கல்வி ஆகிய பாடங்களுக்கும், பிப்ரவரி 6ஆம் தேதி காலை வேதியியல், கணக்கு பதிவியல், மனையியல்,
எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்கல் டெக்னாலஜி, ஆட்டோமோட்டிவ் ஆகிய பாடங்களுக்கும், அன்று மதியம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், வெப் அப்ளிகேஷன், தகவல் நடைமுறைகள் ஆகிய பாடங்களுக்கும், பிப்ரவரி 7ஆம் தேதி காலை உயிரியல் வணிகவியல் படிப்பு, ஜவுளி வடிவமைப்பு, குளிர்சாதனம், புவியியல், ஓவியம் ஆகிய பாடங்களுக்கும், பிப்ரவரி 8ஆம் தேதி காலை கணிதம், அரசியல், அறிவியல் ஆகிய பாடங்களுக்கும் தேர்வு நடைபெறும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.